வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு அளித்து சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற ரசிக பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். வெளிப்படுத்தும் இன்ஸ்டாகிராமிற்கும் நன்றி உடையவன் ஆவேன். இன்றைய சிந்தனை கருவானது வாழ்க்கையில் நாணயம் என்பதாகும். நாணயக்காரு தெரு என்ற ஒன்றே தஞ்சை மாவட்டத்தில் உள்ளது. அங்கு வசிக்கின்ற பலரும் உண்மையிலேயே நாணயம் மிக்கவர்களாக விளங்குவர் என்பது அக்கால வழக்கு என்றாலும் அதனை பின்பற்றுவோர் இக்காலத்திலும் உண்டு என்பதை எவராலும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த இடத்தில் நாணயம் மிக்கவராக ஒருவர் பல்பொருள் அங்காடியை நடத்தி வந்தார். அவரது நாணயம் கண்டு எல்லோரும் மகிழ்வர். எவரிடத்தும் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய புத்திமதிகளை கூட தன் கடைக்கு வருவோரிடம் சொல்லி மகிழ்வார். அதனை அருகிலிருந்து கண்ட அவர் நண்பா, எனக்கு ஒரு சந்தேகம். எல்லாரிடத்தும் அவரவர்களுக்கு தெரிந்தாற் போல தெரியும்படியாக நீ சில யோசனைகளையும் புத்திமதிகளையும் கூறுகிறார். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். நீ எல்லாரிடமும் தனித்தனியாக கூறியதை உன்னால் எப்படி யாரிடம் என்ன கூறினோம் என்பதை நினைவு வைத்து கொள்ள முடியுமா என்று அந்த கடைக்காரரை சிந்திக்க விட்டார். உடனே, அட கோபாலா, சரியான கேள்வி கேட்கிறாய். நாம் யாவரிடமும் சொல்லுகின்ற பொழுது உண்மையை மட்டும் முதலில் கூறிவிட்டால் உள்ளது உள்ளபடி என்றும் மறக்காதல்லவா என்றார். அவரது பேச்சு இவரை மகிழ வைத்தது. அது சரி நண்பா, நாணயம் இதை பற்றி சற்று விளக்கேன் என்றார். அதற்கு அந்த கடைக்காரர், நாணயம் என்ற சொல் உணர்த்துவது என்ன என்று கேட்கிறாயா? என் அறிவுக்கு எட்டிய வகையில் கூறுகிறேன் நண்பா. கொடுத்த வாக்கையும் கொடுத்த பொருளையும் திரும்ப வாங்கிடல் ஆகாது. கொடுப்பதற்கு முன்பு நாம் பலகாலம் அது பற்றி யோசிக்க வேண்டும். சிலர் தனது இயலாத நிலையிலும் தவளை ஃப்ராக் தன்வாயால் கெடுவது போல முன்கூட்டியே ஜம்பமாக அளிப்பதாக வாக்கு கொடுத்து பிறகு எதிர்பார்ப்பவரையும் ஏமாற்றத்திற்கு உள்ளாக்குவர். அது கூடாது. நம்பி கழுத்தறுக்க வைக்கக்கூடாது. இயல்வது கரவேல் என்னும் ஔவை மூதாட்டியின் வாக்கினையும் சிலர் மறந்து போகின்றனர் நண்பா. இது கூட நாணயம் இல்லாதவர்கள் செயல்தான் என்று கூறுவேன். நண்பா, நீ எண்ணுவது எனக்கு புரிகிறது. நாணயம் பற்றிதானே சொல்ல வேண்டும். நயம் என்று அதை பிரித்து உணர்ந்தால் நாணயம் உனக்கே தென்படும். நாணயம் உடையவர்க்கு வாய்மையே வெல்லும் சொல் அந்த வாக்கு பிறழாது. ஏழ்மையிலும் வாழ்பவர்கள், சொல் பிறழாது வாழ்பவர்கள் இன்றும் உண்டு. அவர்கள்தான் நாணயக்காரர்கள். இருப்பதை கொண்டு அளவோடு பகிர்ந்து அளித்து சுற்றம் காக்கும் பலரையும் இந்த வாழ்வில் நாணயம் என்ற தலைப்புக்குள் அடைக்கலாம். வணிக நோக்கில் கூட என்னை போன்றோர் நாணயம் பின்பற்ற வேண்டும். சொல்வது ஒன்று செய்வது ஒன்றுமாக இருந்தால் வணிகமும் எவர்க்குமே மேம்படாது, நான் உள்பட. பிறரை ஏமாற்ற சிலர் சத்தியம் வாக்கு கொடுத்துவிட்டு பிறகு ஏன் இப்படி செய்தோம் என்று திண்டாடுவார்கள். காரணம், அலட்சியமாக அதை எண்ணுவர். சத்தியம் கொடுத்தவர்கள் கூட. சத்தியம் சர்க்கரை பொங்கல் என்ற வழக்கும் உண்டு.
எடுக்கும் கொடுக்கும் காசு பணங்களில் நாணயம் எப்பொழுதும் பிறழவே கூடாது நண்பா. இதனை உணர்த்தவே பணத்திற்கு கூட நாணயம் என்று பெயர் வைத்தனர். சில தெருக்களுக்கு கூட தமிழ்நாட்டில் நாணயக்கார தெரு என்ற பெயர் வைத்திருப்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்பொழுது புரிகிறதா? சரி, வியாபார கூட்டம் அதிகமாகிவிட்டது. என் பணியை நான் தொய்வில்லாமல் தொடங்க வேண்டும். பிறகு நாளைக்கு பேசிக்கொள்ளலாம். போய் வா நண்பா. வணக்கம் நண்பா.